கோமதியும் பாண்டியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட பேச வரும்போது சரவணன் அம்மா அப்படிம்பாரு. உடனே கோமதி வேகமா சரவணன் பக்கம் திரும்பி, என்னடா என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க அப்பா கிட்ட பேசக்கூடாதா? சும்மா இரு சொல்லிட்டேன். எங்க கதிருக்கும் ராஜிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இருக்கட்டும், அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம பொண்ணு அரசிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம்? சொந்தமே இல்ல அப்படின்னு சொன்ன உங்களுக்கு புதுசா எங்க இருந்து ஒரு அக்கா உதிச்சாங்க? நீங்களா அவங்கள போய் பாத்தீங்க, உங்களுக்கு இந்த சம்பந்தம் சரியா இருக்கும்னு தோணுச்சு, நீங்களா பேசுனீங்க, நீங்களாவே அரசிய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க. நான் ஏதாவது கேட்டேனா? உங்ககிட்ட நான் ஏதாவது என்கிட்ட ஏன் கேட்கலன்னு சண்டை போட்டேனா? உங்களுக்கு பக்கபலமா தானே நின்னேன். இருக்கட்டும், குழலியோட கல்யாணம் எப்படி பண்ணோம்? ஒரு புரோக்கர் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்தாரு, நீங்களே போய் விசாரிச்சீங்க, இந்த சம்பந்தம் சரியா இருக்கும், இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணு நல்லா இருப்பான்னு நீங்களே கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்தீங்க. என்கிட்ட கேட்டீங்களா? என்கிட்ட கேட்டா முடிவெடுத்தீங்க? இல்ல நான் எதுவும் கேட்டேனா? உங்க கூட தானங்க நின்னேன். நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு உங்களை நம்பினேன். அந்த நம்பிக்கைய நீங்க ஏன் மேல வைக்கல. அதுவும் இல்லாம கதிரும் ராஜியும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒத்துமையா நல்லா தானங்க இருக்காங்க. பாண்டியனுக்கு செம்ம கோவம் வரும். கோமதி இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவரு உருன்னு பேச வருவாரு. ஆனா கோமதி பேசவே விட மாட்டாங்க. கோமதியோட அம்மாவும் சொல்லி பாப்பாங்க, கோமதி விடுற மாதிரி தெரியாது. திரும்பவும் பாண்டியன் கிட்ட, நான் நாடகம் எதுவும் போடல, கோயிலுக்கு தானங்க போயிட்டு வந்தேன், இன்னொரு தடவை என்னைய காணோன்னு யாரும் தேடாதீங்க. இதே மாதிரி நான் வேற எங்கேயும் போயிருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனாலும் என்னைய தேட வேண்டாம். பசங்க எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க, இந்த மனுஷன் ஒரு மாசமா என் கூட பேசாம இருக்காரே, பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன்லடா, நீங்க ஏதாவது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சியாவது எடுத்தீங்களாடா? இந்த வீட்டு மருமகளுக்களாவது என் கூட நிக்கிறாங்க. ஏண்டா உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி கூட உங்களுக்கு எதுவும் சண்டைனா நான் தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பேசுறேன்லடா, செய்யறேன்லடா நானு. நீங்க ஏண்டா அப்படியே வச்சு சொத்த தின்னுட்டு பேசாம போறீங்க? ஏண்டா உங்களுக்கு தோணவே மாட்டேங்கி எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையை தீர்க்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல அங்க உட்காருவாங்க. பாண்டியன் ரொம்ப வேகமா வெளியில கிளம்பி போயிடுவாரு. கிளம்பி போகும்போதே வாசல் வரைக்கும் போகும்போதே கோமதி திரும்பவும், இந்த கிளம்பிட்டாரு, எதுவும் பேசிடக்கூடாது, எதுவும் சொல்லிட்டோம்னா உடனே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறது, என்ன செஞ்சாலும் சரின்னு கேட்டுக்கணும், நம்மளா எந்த முடிவையும் எடுக்க கூடாது. ஏற்கனவே பாண்டியன் கிட்ட பேசும்போது திரும்பவும் ஒரு தடவை என்ன சொல்வாங்கன்னா, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாத மனுஷங்கிட்ட நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க உங்க நிலைமையில இருந்தே யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஒரு தடவையாவது என் நிலைமையில இருந்தும் யோசிச்சு பாருங்க, அப்பதான் நான் செஞ்சது சரியா தப்பான்னு உங்களுக்கு புரியும். பாண்டியன் வேகமா வெளியில கிளம்பி போனதும் சரவணனை பார்த்து, பின்னாடியே போவியே, உங்க அப்பா போறாருல, போடா கிளம்பி போ அப்படிம்பாங்க. உங்க சொன்னதும் சரவணனும் பின்னாடியே கிளம்பி போவாரு. இந்த போயிட்டான், போடி உள்ள போய் எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு ராஜி கிட்ட சொல்லிடுவாங்க. ராஜி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானேம்மா போனேன், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறேன்னு எல்லாத்தையும் விவரமா எத்தனை மணிக்கு போறோம் எத்தனை மணிக்கு வாரோம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசி, அம்மாச்சி உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் நீங்க தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் அவ்வளவு அழுதேன், அப்ப கூட என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கியே, ஏதாச்சும் அம்மா அப்பாவை பேச வைக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணுனியா? அப்ப அழு, நல்லா நிதானமா அழு. ராஜியும், இப்ப நான் மீனாக்கா கிட்ட பேசும்போது போனை பிடுங்கினது இதுக்குதானா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க. ஆமா, நான் ஒரு நாடகம் போட்டேன். அப்படியாவது கோமதியும் பாண்டியனும் பேசிடுவாங்க, முன்ன மாதிரி ஆயிடுவாங்க, நல்ல பாசமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அது பெரிய சண்டையாவில போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. பாண்டியனும் சரவணனும் கடையில இருப்பாங்க. அப்ப பாண்டியன் சரவணன் கிட்ட, உங்க அம்மா எவ்வளவு பெரிய அமுகனியா இருக்கா, பூரா இத்தனை விஷயத்தையும், ஏண்டா குழலி கல்யாணம் எப்ப நடந்ததுடா, அதை இப்ப வரைக்கும் மனசுல போட்டு வச்சிருக்கா. எல்லாருமே என்ன சொல்வாங்க, ஆம்பளைங்க தான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க, அமுகனியா இருப்பாங்க அப்படின்னு. இங்க தலைகீழாவில இருக்கு. இத்தனை வருஷமா வாடா மனசுல வச்சிருந்துட்டு இப்போ மட மாதிரி திறந்து விட்ட மட மாதிரி அப்படியே குற்றாடா. இல்லப்பா நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்கப்பா, அம்மா கோவத்துல பேசிட்டாங்க, கோவத்துல சொல்ற வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, அது ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கடையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமும் பாண்டியன் வீட்டுக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டு வழக்கமா போற இடத்துக்கு போவாரு. அங்க ஏற்கனவே பழனியும் அங்க வந்திருப்பாரு. மச்சான் வீட்டுக்கு வாங்க மச்சான், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்காக பேசுறேன், வாங்க மச்சான் சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவாரு. சரவணனும் வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.